சப்க நமஸ்கார், அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாளை துனியா. வருகிற ஆகஸ்ட் மாதம் இந்தி தேர்வு நடக்க போகுது. அந்த தேர்வு ஃபுல்லாக நாங்கள் எக்ஸ்பெக்டட் கொஷின் ப்ளஸ் ஆன்சரோட ஃபுல்லாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரிவியஸ் கால் ஃபஸ்ட்டு பேப்பரில் இப்போ 9th ரோமன் பார்க்குறோம். கொஷின் ப்ளஸ் ஆன்சரோட நாங்கள் விட்டுட்ருக்கோம். அதையே நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு மாடல் கொஷின் பேப்பர் 4 கொஷின் விடுறோம். அதை வச்சு நீங்கள் டெஸ்ட் எழுதுனா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிசி ஏக்கு பாட்கா சாராம்ச லிக்கியே, இது கட்டுரை ஃபுல்லாக அது கொடுத்துருக்காங்க. அதுக்கு மார்க் 10 மார்க்ஸு. அவங்க 3 கட்டுரை கொடுப்பாங்க. ஏதாவது ஒன்று மட்டும் எழுதணும். ஃபஸ்ட்டு பேஷாரா பலா ஆத்மி, இதுக்கு ஏழை நல்ல மனிதர் என்ற டாப்பிக்லேருந்து இந்த கட்டுரை கொடுத்துருக்கோம். இது யார் இயற்றினார் அப்படின்னா ஹரிசங்கர் பர்சாயி என்ற கவிஞர் தான். கவிஞர் ஒரு சிறந்த கட்டுரையை இயற்றியிருக்கிறார். இவருடைய படைப்பு நகைச்சுவை கொண்டதாக இருக்கும். இந்த கட்டுரை நல்ல மனிதனாக மாறுவதற்கு பின்னால் உள்ள ரகசியத்தை இந்த கட்டுரை அவர் சொல்கிறார். அவர் ஹரிசங்கர் பர்சாயி. அதுதான் ஃபுல்லாக இங்கே கொடுத்துருக்கு. அவர் தலைப்பு ஏழை நல்ல மனிதர் என்ற தலைப்பில் இந்த கட்டுரை இயற்றியிருக்கார் கவிஞர். இது கதையாட்டம் இருக்கும், நல்லா இருக்குது. படித்து பார்த்தா புரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு செகண்டு தீன் பச்சோ அப்படின்னா 3 குழந்தைகள், அவங்கள பற்றி தான் இந்த கட்டுரை இருக்குது. இந்த ஒரு குழந்தையோட மன ரீதியான கதை தான் எழுதியிருக்கார் கவிஞர். இந்த கதை இயற்றிய 3 குழந்தைகள் என்ற கதை இயற்றிய ஆசிரியர் திருமதி சுபத்ரா குமாரி சௌகான் அவர்கள் தான் இந்த கதையை இயற்றியிருக்கிறார். இந்த கதையை எழுதின இவர் சுபத்ரா குமாரி சௌகான் அவர்களுக்கு அவருடைய கதை தான் ஃபுல்லாக அந்த கதையில் கொடுத்துருக்காரு. அந்த கவிஞருக்கு அந்த எழுத்தாளருக்கு 3 குழந்தைகள் இருந்தது. அதனால் அந்த கதை வச்சு இவர் இந்த கட்டுரையை ஏற்றியிருக்காரு. அந்த 3 குழந்தைகளும் அவர் இந்த எழுத்தாளருடைய குழந்தைகள். இவர்கள் பெரும்பாலும் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா, சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு படைப்பு கொடுப்பாராம். நீ உனக்கு தெரிஞ்ச ப்ராஜெக்ட் மாதிரி உனக்கு தெரிஞ்சது நீ பின்ன அவங்கக்கிட்ட எல்லா குழந்தைங்கிட்டே திறமைன்னு ஒன்று கண்டிப்பாக இருக்குது. நீ ஒன்று செய்ய, ஆளுக்கு ஒன்று செய்யன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாராம் அவர் தன்னோட குழந்தைங்களுக்கு. அந்த அம்மா அந்த குழந்தைகள் இப்படி சண்டை போட்டுகிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த உடனே என்ன பண்ணுறாராம், அவங்க இந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி அவர் இறங்கி என்ன பண்ணுவாராம், அந்த சண்டை தீர்த்து வைப்பாராம். அதுதான் ஃபுல்லாக அந்த கதையில் இருக்குது. மூன்றாவதான் ஸ்வச்சதா அபியான். ஸ்வச்சதா அபியான் அப்படின்னா தூய்மை பிரச்சாரம். இதை பற்றி தான் கட்டுரை கொடுத்துருக்காங்க. இந்த தூய்மை பிரச்சாரம் என்பது ஒரு விழிப்புணர்வு பற்றிய கட்டுரை. இது ஆசிரியர் ஆர் ராஜகோபாலர் என்பவர் இதை ஏற்றியிருக்கிறார். அவர் இந்த தத்துவத்தின்படி பிரபஞ்சத்தில் 3 கூறுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த கட்டுரையில் சொல்கிறாரு. அது என்னென்ன அந்த 3 அப்படின்னா, முதன்மையாக கடவுள் இருக்கிறார் சொல்கிறாரு. அடுத்தது உயிரினங்கள். மூன்றாவதாக அவர் இயற்கை பற்றி இயற்கை அந்த 3 அழகாக இந்த கட்டுரையில் ராஜகோபால் அவர்கள் விளக்கியிருக்கிறார். அதுதான் இந்த ஃபுல்லாக இந்த கட்டுரையில் இருக்குது. கடவுள், உயிரினங்கள், இயற்கை 3 பற்றி தான் இந்த கட்டுரையில் முழுமையாக இருக்குது. இந்த கதையை நல்லா புரிஞ்சுட்டா நம்ம ஞாபகம் வச்சுட்டா ஈஸியாக நம்ம எழுதிடலாம். இது கட்டுரை தான். இது ரொம்ப முக்கியமானது. இது கண்டிப்பாக கேட்டுகிட்டே இருக்காங்க, நல்லா பார்த்துங்க.
4வது சாய்க்கிள் கி சவாரி. சாய்க்கிள் கி சவாரி அப்படின்னா வந்து சைக்கிள் சவாரி என்ற தலைப்பில் வந்து கவிஞர் வந்து நகைச்சுவை கதையை வந்து எழுதியிருக்காரு. ஆசிரியர் வந்து சுதர்சன் ஆவார். இந்த கதையோட வந்து முக்கிய கதாபாத்திரம் வந்து இந்த ஆசிரியர் அந்த சுதர்சன் பற்றி தான் இந்த கதையில் ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காரு. அவரை பற்றி தான் வந்து இந்த கதையை வந்து அவர் தன்னை பற்றி இந்த கதையில் வந்து அவர் எழுதியிருக்காரு. ஆசிரியருக்கு வந்து எழுத்தாளர் சுதர்சன் அவர்களுக்கு வந்து சைக்கிள் வந்து ஓட்ட தெரியாது. அவர் ஒரு சைக்கிள் பயிற்சி கல்லூரி வந்து திறந்து அதுக்கு நிறைய பணம் வந்து சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த சுதர்சன் அந்த ஆசிரியர் வந்து நினைக்கிறாரு. எனவே அவர்கிட்ட பணம் இல்லாத காரணத்தினாலும் அவர் நண்பர் வந்து இங்கே திவாரின்னு இருப்பார். அந்த திவாரிகிட்ட போய் உதவி கேட்கிறாரு. நான் அந்த மாதிரி வந்து ஒரு கல்லூரி வந்து நிறுவலான்னு இருக்கிறேன் சைக்கிள் பயிற்சி பற்றி அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அதுக்கு வந்து எனக்கு பணம் வேணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் கேட்குறாரு. உடனே வந்து அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறார். திவாரி என்றவர் ஹெல்ப் பண்ணார். அவர் ஹெல்ப் பண்ணிவிட்டு அவர் என்ன சொன்னார், ஒரு நாளைக்கு வந்து தினசரி ஒரு நாளைக்கு வந்து ₹1 மூலம் வந்து 10 நாளைக்கு வந்து ₹10 கொடுக்கணும். அதை பற்றி வந்து 10 நாளில் வந்து ஒருத்தருக்கு வந்து சைக்கிள் வந்து ஓட்ட கற்றுக் கொடுத்துடணும். அந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ் வந்து அதுக்கு வந்து ஒரு ஆசிரியர் வந்து நான் நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நியமிக்கிறார். அதை பற்றி தான் ஃபுல்லாக இந்த கட்டுரையில் கொடுத்துருக்காங்க. இப்போ சுதர்சனே போய் வெளியில் போய் சைக்கிள் தினமும் போய் ஓட்டி பார்த்து கீழே விழுந்து எந்திரிச்சு வருவார். அப்புறம் அவருக்கே ரொம்ப கஷ்டமாக போயிடும். எல்லோரும் ரோட்டில் இருக்கலாம் பார்த்து எல்லாம் சிரிப்பாங்க செய்வாங்க. இருந்தாலும் அவர் வந்து மனசு சங்கடமாக இருக்கும். இருந்தாலும் அடுத்த நாள் போவார். இப்படியே மீண்டும் ஒவ்வொரு நாளாக போய் என்ன பண்ணுவார், கடைசியாக வந்து 10 நாளுக்குள்ளே அவர் டைம் கொடுத்தாரு திவாரி. அதுக்குள்ளே வந்து சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு. அதை பற்றி தான் ஃபுல்லாக அந்த கட்டுரையில் இருக்குது. இது ரொம்ப அது கண்டிப்பாக முக்கியம். அது கண்டிப்பாக வரும். இதெல்லாம் ஈஸியாக எழுதிடலாம். எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.